புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 45. வெளியே வந்தபோது நிலைப்படி தடுக்கி லாந்தரோடு தடுமாறினாள் முருகாயி. தடுமாறியவளை தாங்கி பிடித்து லாந்தரை வாங்குகிற சாக்கில் வாங்கி அதை சற்றே உயர்த்து தங்கச்சி முகம் பார்த்தான் மொக்கராசு. மனசில் ஏதோ ஒன்று. அது என்ன? களங்கமில்லாத உசுறு. இவளை எப்படி உறவு சொல்வது? உடன் பிறந்த தங்கச்சியா? ஒன்றுவிட்ட தங்கச்சியா? ஏன் தாயி, புள்ள பறந்து 9 நாள் ஆச்சு. பெத்த புள்ள கருப்பா செவப்பான்னு கூட உன் புருஷன் எட்டி பார்க்கலையே. எப்போ வருவான் அந்தாளு? பச்சை உடம்புக்காரிக்கு கருப்பட்டியில் பூடு கலந்து கொண்டே பேச்சுவாக்கில் கேட்டார் பேயத்தேவர். அது வராது என்றாள் செல்லத்தாயி. ஏன் தாயி? அது சொல்லிவிட்டதை சொல்கிறேன். பிள்ளைய தூக்கியாந்தா 10 பவுனோட வா. இல்லாட்டி நெல்லை போட்டு பிள்ளைய கொல்லு. நீ மட்டும் வா. ஆடிப்போன பேயத்தேவர் அதிர்ந்து போய் கேட்டார். நீ என்ன சொன்ன? நான் என்னத்த சொல்ல? பெத்த பிள்ளையோ செத்த பிள்ளையோ அது பேயத்தேவன் பெரியாம்பள கையில் இருக்குன்னே. அழுத்தி பிடித்த நெஞ்சோடு சுவரில் அப்படியே சாய்ந்தார் பேயத்தேவர். அவர் முதுகில் நசுகத் தெரிந்த பள்ளியொன்று பயந்தோடியது. நாச்சார்வரம் என்று அழைக்கப்படும் நாச்சியார்புரம்தான் கள்ளிப்பட்டியின் தலைநகரம். பேயத்தேவருக்கு போக்கிடம் அதுதான், பொழுதுபோக்கு அதுதான், கொடுக்கல் வாங்கல் அங்கேதான். கள்ளிப்பட்டிக்கு கை கெட்டிய டவுன் அதுதான். வண்டிப்பாதை வழி போனால் 3 மைல், குறுக்கு வழியில் 2 மைல். நாச்சியார்புரம் நோக்கி கையில் ஒரு குடையோடு குறுக்கு வழியில் மொச்சைக்காடு கடந்து கொண்டிருந்தார் பேயத்தேவர். டயர் செருப்பில் பெருவிரல் நுழைக்கும் முன், வார் இன்ன நேரம் என்றில்லை, எப்பவும் நான் அருந்து போகலாம் என்று வலியுறுத்தி கொண்டே இருந்தது. ஆகவே அந்த வாருக்கு ஆதரவாக நடைவேகம் தளர்த்தி பொடிநடையாகவே போய்க் கொண்டிருந்தார் பேயத்தேவர். மொச்சைக்காட்டு நெற்றுகள் காற்றோடு வாதஞ்செய்து கொண்டிருந்தன காரஞ்சாரமாக. அத்துவான காட்டுக்கிருக்கி தானா பேசி தானா சிரிப்பா, அவ யாரு என்ற விடுகதை ஞாபகம் வந்தது பேயத்தேவருக்கு. வாய்க்குள் சிரித்து கொண்டார். வெயிலடித்தாலும் குடையை அவர் விரித்து பிடித்திருக்கவில்லை, கக்கத்தில்தான் வைத்திருந்தார். கள்ளிக்காட்டு வாழ்க்கையில் குடை என்பது ஆடம்பரம் அல்ல, ஆயுதம். நரிகிரி வந்து வழிமறித்தால் 2 போடு போடலாம். அதற்கு விரித்து வைத்த குடையை விட மடக்கி வைத்த குடைதான் வசதி. மொச்சைக்காடு கடந்தால் முண்டச்சி ஓடை, அதை கடந்தால் ஐயனார் குளம், கரைவழியே போய் கருவேலங்காடு கடந்தால் நாச்சியார்புரம்.